மறுசுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கருசுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சளைக்காமல் படுப்பு குடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுப்பு வச்சு பிடிக்காமல் தாங்கும் எனக்கெல்லாம் காயாய் வந்த தமிழே இந்த திருச்சிராப்பள்ளி பைந்தமிழ் இயக்க 105ஆம் திங்கள் சொற்பொழிவுக்கு வருகை இருந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நான் பேச எடுத்துள்ள தலைப்பு பாவலரேறு. மார்ச் 10, 1933ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் சமுத்திரம் பகுதியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். இவருக்கு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் உண்டு. கனிச்சாறு, பொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து, மகப்பு வஞ்சி, பள்ளி பறவைகள் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் முதலிய இதழ்களை நடத்தியுள்ளார். இதில் தென்மொழி என்னும் இதழானது மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களுடன் இணைந்து அவர் நடத்திய இதழாம். இந்த மொழிஞாயிறு தேவநேய பாவாணர்களே 1973ஆம் ஆண்டு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு பாவலரேறு என்னும் பட்டத்தை வழங்கினார் என்பது இந்த நேரத்திலே குறிப்பிடத்தக்க ஒன்று. அவருடைய கனிச்சாறு என்னும் நூலில் தமிழ் தாயை பின்வருமாறு வாழ்த்துகிறார். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, உன்னைக்கும் உன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, எந்தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முறிதால வாழ்த்துவோமே என்று தமிழ் தாயை வாழ்த்துகிறார். தொன்மைக்கும் தொன்மையாய் முகிழ்ந்த நறுங்கனி, குமரி கடல் கொண்ட நாட்டிலே மண்ணுலகை கட்டி ஆண்ட பேரரசு, பாண்டியனுடைய மகள், திருக்குறளின் மாண்புகள், 10 பாட்டே, 8 தொகையே, 15 கீழ்கணக்கே, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழே, உன்னை நாங்கள் அனைவரும் தலை தாழ்ந்து வாழ்த்துவோம் என்ற அந்த கனிச்சாறு என்னும் நூலிலே தமிழ்தாய் வாழ்த்து என்னும் தலைப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதே கனிச்சாறு என்னும் நூலில் முன்னுற்றோம் யாண்டும் என்னும் தலைப்பில் தமிழை காணுகிறார். செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, எந்தமிழ்னா இவ்வாறு எழுத்தே உரையிருக்கும். உந்தை தனிப்புகளும் மிகுந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைக்கும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் போல செந்தாமரை தேனை குறித்து சிறநாண்டு அன்பும்பில் பாடும் அதுபோல யாம் பாடி முன்னுற்றோம் யாண்டும் உலகத் தனித்தமிழே என்கிறார். தமிழே, உன்னுடைய பெருமைகள் எல்லாம் எவ்வாறு என்னுடைய நான் விரித்து பேசப் போகிறது. வேறார் புகழரை வேற்றுமொழியை சார்ந்தவர்கள், வேற்றுமொழி அறிஞர்கள் உன்னை பற்றி கூறிய புகழர்கள் அனைத்தும் உங்களுடைய உள்ளத்திலே கடல் தீயை மூடச் செய்கிறது. செந்தாமரை தேனை குறித்து தும்பி எவ்வாறு அதை பாடுமோ அதே போல உன்னை கருதி நாங்கள் தனித்தமிழை பாடுவோம் என்ற அந்த கவிதையிலே கூறுகிறார். 8 தொகுதிகளாக இந்த கனிச்சாறு என்னும் நூல் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக தமிழ் கும்மி என்னும் கவிதையிலே கூறுகிறார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதை வேலை கும்மி கொட்டுங்கடி, இளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அறியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரை இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்கிறார். இதிலிருந்து என்ன கூறுகிறார்? பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, அறிவு ஊற்றாகிய பல நூல்களை கொண்டது தமிழ்மொழி, பெரும் கடல் சீற்றங்களாலும் ஆழி பேரலைகளாலும் அறியாத மொழி, அறியாமையை நீக்கும் மொழி, உண்மையை ஊட்டும் மொழி நம் தமிழ் மொழி என்கிறார். என் மொழி, என் நிலம், என் நாடு நடிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன், வரும் முன்மொழி பதிவுரை துன்பங்கள் யாவையும் பொறுத்தென பதிக்குளம் கொள்ள மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்ற லட்சியத்துடன் இருந்தவர். தனித்தமிழ் கொள்கையில்
ஆழ்ந்து ஈடுபட்டவர். பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இழந்த நம் உரிமையை எதிரத் தடுக்கும் இளைஞரின் செவிபட அறை. கனித்தமிழ் நிலத்தில் கண்ணெனும் தமிழில் கற்பதுதானே சரி. தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய பகையை தனிலிட்டே உடன்கறி என்று தாய் தமிழ் கற்றலின் இன்றியமையாமையும் முக்கியத்துவத்தையும் குறித்து பாடுகிறார். தமிழரின் வீரம் குறித்து பின்வருமாறு பாவலர் பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோளிருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எழுநின்றே என்கிறார். இவரை தமிழ் தேசியத்தின் தந்தை என தமிழ் தேசியர்களால் போற்றப்படுகிறார், சிறப்பிக்கப்படுகிறார். மேலும் பெரியாரியம், பொது உடைமை கொள்கைகளில் ஈடுபாடுடைய இவர் சாதி ஒழிப்பு குறித்தும் பேசியுள்ளார். நாம் தமிழரல்லர் என்னும் தலைப்பில் பின்வருமாறு கூறுகிறார். பல்லென்போம் பறையென்போம் நாட்டார் என்போம் பதிலன்னை எண்ணாமல் வண்ணார் என்போம் பிள்ளை என்போம் முதலி என்போம் நாயகர் என்போம் பிழை நானார் அருந்ததியர் படையாள் என்போம் எல்லல் செய்து இருக்கின்றோம் தாழ்விக்கின்றோம் எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கிறோமா. உள்ளமன பான்மை இது தொலை மட்டும் பூசுங்கள் நானுங்கள் தமிழ்நாட்டாரே. வல்லர் பறையர் வண்ணார் பிள்ளை முதலியார் நாயக்கர் அருந்ததியர் என பல விதமாக நாம் கூறுகின்றோம். ஆனால் நம்மை நாம் தமிழர் என்று கூறுகிறோமா? இது ஒரு மாற வேண்டிய மனப்பான்மை. இந்த மனப்பான்மை தொலையும் வரை வெட்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டாரே என்று அந்த கவிதையிலே அவர் கூறுவதை நம்மால் காண முடிகிறது. அப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளுடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் குறித்து பேச எனக்கு வாய்ப்பளித்த திருச்சிராப்பள்ளி வைணவ இயக்கத்திற்கும் எங்களெல்லாம் ஊக்குவித்து வழிநடத்தி செல்லும் என்னுடைய பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்ந்த வாழ்க